பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ராஜி அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கதிர் கால் பண்ணி, கதிர் அப்படின்றாங்க, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா நீ தைரியமாக தானே போன, பயப்படுறவளா இருந்தால் நீ போயிருக்கவே மாட்டேல்ல, வர பிரச்சனையும் பேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. சரி வைக்கிறேன்னு வச்சிருவாங்க. பெஸ்ட்டு பிறகு ஐயோ இப்படி பேசிட்டோமேன்னு கதிர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி தூங்கலாம், நைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போகும்போது ஒரு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டோரை வந்து பயங்கரமாக தட்டுறாங்க ஒரு பாய் வந்து. அப்போ ராஜி பயந்து போய் யாருன்னு கேட்டால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ராஜி பயந்து போயிட்டு லைஸாக வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணால் அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அங்கே ஒரு பாய் வந்து நிற்கிறாங்க. நீங்களா அப்படின்றாங்க. நீரம்மா பண்ணிகிட்ருக்கீங்க, இது என்னுடைய ரூமே தெரியுதம்மா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, எல்லாம் அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்கல்ல, அதை விட்டு நீங்கள் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருந்தால் எப்படி? இல்லை எனக்கு தூக்கம் வருது மாதிரி லேசாக தலைவலிக்குது. என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்க, நீ வா, அவங்க கூட வேற ஏதாச்சும் தங்கியிருக்காங்களே என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையன்றாங்க. நீ வா அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணவும் ஒரு கட்டத்தில் அவங்க டோரை லாக் பண்ணிடுவாங்க. ராஜி மறுபடியும் விட்டா தட்டிட்டு ஒரு காண்டில் அவரே போயிடுவார். ராஜி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இது இப்படியெல்லாம் நடக்குதுன்னுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒருத்தர் வந்து டோர் பயங்கரமாக தட்டுறாங்க. ராஜி ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த டோர் பக்கம் வச்சுறாங்க, ஓப்பன் பண்ணாத மாதிரி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. கதிர் வந்து தூக்கம் வராத ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. எல்லா நேரமும் தூங்குவேன், இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலேன்றாங்க. ஒருவேளை ராஜிக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா? பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் அவளுடைய குரல் அப்படி தானே கேட்டுச்சு அப்படின்ட்டு தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க, டே இது மாதிரி சென்னையில் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குதா, உனக்கு தெரியுமா? அவங்க ஃப்ரெண்டு அங்கே வேலை பார்க்குறாங்கல்ல, நம்பர் அனுப்பிச்சி விட்டு. சரி ஓகேன்னு அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்க கிட்ட பேசுகிறாங்க, நான் கதிரவன் பேசுகிறேன், சென்னையில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குதுல்ல, ஆமாம் அதில் கண்டிப்பாக நடக்குதாங்க, அப்படி எந்த ஒரு விஷயமும் வந்து எனக்கு தெரியலையே, சரி நான் டீட்டெயில் எல்லாம் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னுவாங்க. மறுபடியும் ராஜு கதிர் கால் பண்ணுறாங்க. என்ன இவனுங்களும் கால் பண்ணுறா, என்னாச்சு அப்படின்றாங்க. ராஜு பயந்து போயிருக்காங்க. கதிர் என்னாச்சுன்னு கேட்குறதில்ல, சொல்லு, ஃபோனை பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருந்தா என்னன்னு தெரியுமா அப்படின்னுவாங்க. அப்புறமா அவங்க கத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ ஃபோனை வெயின்னு சொல்லி வச்சுருவாங்க. அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, என்னாச்சு? நான் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணேன், ஆனால் சென்னையில் அப்படி ஒரு ப்ரோக்ராமே நடக்கலையா? உண்மையாவா? ஆமாம், அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்கலாம்னு உடனே கதிர் ஷாக் ஆகுறாங்க. இன்னும் சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. கதிர் ஒரு பக்கம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க, என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியலேன்ட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ராஜி வேறு எதுக்கு கால் பண்ணான்னு தெரியலனுவாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி தலைவாரிட்டு இருக்கவும், சரவணா அம்மா உங்களுடைய முடி ரொம்ப நல்லா கருன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே என் பசங்க உங்களுக்கும் அப்படி தான்டா இருக்குன்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கதிருக்கு ஒருத்தர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. டே யாருடா இது? டே வட்டி கொடுக்குற உனக்கு எதுக்குடா கால் பண்ணுறாரு? பணம் கேட்டுட்டு இருந்தேன். டே யார்கிட்டையும் பணம் கேட்க வேணாம், நானே உனக்கு தரேன்ற மாதிரி பாண்டிய சொல்கிறாங்க. எப்படி தருவீங்க? தரேன்னு சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. மீனா உனக்கு தரேன், எதுக்கு மாமா? இல்லைம்மா நீ லோன் எடுத்து தானே வந்து அவனுக்கு பணம் வாங்கி கொடுத்த, அதனால உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. டே சரவணா உனக்கும் தங்கமயிலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை? அப்படிலாம் இல்லை, அப்புறம் ஏன்டா அவங்ககிட்ட இப்படி கோவமாக நடந்துக்கிற, ஒழுங்காயிருடா அப்படின்ட்டு பாண்டியன் கண்டிச்சுட்டு போகிறாங்க. பணம் எப்படி வருது தெரியலடா, அவர் எதுவும் சொல்லலைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்துதான் ராஜு மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்காக வருவாங்க. அங்கே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. நைட்டு குடிச்சிட்டு வந்து அந்த பாய் மறுபடியும் ராஜியை பார்க்குறாங்க. எங்கள் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு பேசிட்டு போவாங்க. ராஜி பயந்து போகிறாங்க. அப்புறம் அங்கே 2-3 லேடிஸ் கூட வந்து ராஜி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததான் ரூம்குள்ளே வந்து ராஜியை கூப்பிடுறாங்க. ராஜி போகிறாங்க. அங்கே 3 பாய்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு பாய்ஸ் கூட வந்து டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. ராஜி அவங்க கூட ஆடுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.